இதில் படாமியில் இருக்கும். படாமின்றது வடமேற்கு கர்நாடகா, ஹூப்ளி பக்கத்தில் இருக்குது. இது வந்து சாளுக்கிய மன்னர்களுடைய தலைநகரம். வாதாபின்னு நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். இந்த வாதாபின்றது அப்போல்லாம் 8 நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் வந்து குடைவரை கோயில். அதாவது பாறையை வந்து குடஞ்சி சிற்பங்கள் செதுக்கிறது. ஒரே கல்லை வந்து அப்படியே செதுக்குவாங்க. செதுக்கி குடைவரை கோயில். நம்ம அஜந்தா எல்லோரும் எல்லாமே அப்படி தான். நம்ம சித்தன்னவாசலும் அப்படி தான். நம்ம மகாபலிபுரத்தில் அந்த மாதிரி இருக்குது. அது 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து கட்டுமானங்கள் வந்து வேறு மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி குடைவரை கோயில் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்திருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய குடைவரை கோயில்னால் குகை கோயில் எல்லாமே இங்கே படாமியில் தான் இருக்குது. படாமியில் இவங்க சாளுக்கிய மன்னர்களுடைய தலைநகரம் இது. அவங்க வந்து விஷ்ணு வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க. அவங்க கொடி கூட வந்து பார்த்திங்கன்னா பன்றி கொடி. அந்த விஷ்ணு அவதாரம் பூராகசாமி, அதனால் பன்றியை தான் அவங்க வந்து கொடியில் கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் வந்து இது வந்து செதுக்கப்பட்ட குடைவரை கோயில். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நரசிம்மர், இது வந்து விஷ்ணு சங்கு சக்கரம் வச்சுருக்காரு. விஷ்ணு இந்த தூண் எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பான கலை இருக்குது. எல்லாமே ஒரு பாறையை அப்படியே குடஞ்சி இது எல்லாமே அவங்க மனசில் வச்சு இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. சின்ன தவறு நடந்தால் கூட இதாகிடும். ஆனால் வந்து மிக சிறப்பாக இது வந்து குடஞ்சிருக்காங்க. சவுத் இந்தியாவிலே மிகப்பெரிய குடைவரை சிற்பங்கள் இந்த படாமியில் தான் இருக்குது. எப்படி இது பாறையை குடஞ்சி உள்ளே போயிருக்காங்க. இந்த தூண் எல்லாமே சிறப்பாக இருக்குது. மேலே இதுலேயும் இந்த மேற்கூரையிலையும் வந்து நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. சாமி சிலைகள் எல்லாமே மேற்கூரையில் இருக்குது. மேற்கூரையிலையும் வந்து நிறைய சிலைகள் தூணில் எல்லாமே அந்த ஒரே பாறையில் அந்த மலையை வந்து அப்படியே இது பண்ணி, இது குடைவரை கோயில்னு பேர். இது வந்து விஷ்ணு தான். விஷ்ணு வந்து இது மேலே உட்காந்துருக்க மாதிரி, சர்பத்து மேலே இது மாதிரி. இது வந்து பூவராகர். அவங்க வந்து அந்த பன்றி கொடியை யூஸ் பண்ணுறாங்க. இது பூவராக சாமியினுடைய சிற்பம். இது சொல்லுமே கோட்டை, இந்த கொத்தளங்கள், குளம் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே இந்த குடைவரை கோயில் தான். முத்து உட்காந்துருக்காரு. நம்ம சீர்காழி ராஜசேகர் இருக்கார்.